என் தங்கமே, உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிட வேண்டும் என்று ஒரு உறவு நினைத்து கொண்டிருக்கின்றது. சில நாட்களாகவே அதற்காக திட்டமும் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி உன்னை விட்டு விலகி நிற்க போகின்ற இந்த உறவை நீ உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். என் குழந்தையே, உண்மையாகவே வாழ்க்கையில் சில உறவுகள் கிடைப்பது என்பது நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக. உண்மையான உறவுகளை இங்கு யாராலும் அவ்வளவு எளிதில் காண முடியவில்லை. அவ்வளவு எளிதில் யாருக்கும் உண்மையான உறவுகள் தென்பட்டு விடுவதும் இல்லை. எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்குள் சிக்கும் பொழுது உறவே இல்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடுவார்கள். இப்படித்தான் இன்றைய உறவு பணத்தை வைத்தும் ஒருவரிடம் என்ன வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை வைத்தும் பழகுகின்றது. இப்படி ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உண்மையான உறவு, இவர் மட்டும்தான் உண்மையான உறவு என்று சொல்லிவிடுவதற்கு உனக்கென இருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒருவரும் உன்னை விட்டு விலகிச் செல்ல துணிந்து விட்டார் என்றால், என் பிள்ளையே, நீ நிச்சயமாக அதனை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் அல்லவா? நமக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் கிடைப்பதையெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்து கொள்வதுதான் நல்லது. எந்த விஷயமாக இருந்தாலும் சட்டென்று என் பிள்ளை வேண்டாம் என்று உதறிவிடக்கூடாது. உன் மீது அவர்கள் கோபம் கொண்டால் கூட இத்தனை நாள் பழகிய பழக்கத்தை மறக்கலாமா? இத்தனை நாள் இவர்கள் உன்னோடு எப்படி இருந்தார்கள் என்பதனை நீ விட்டு விடலாமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எப்படியும் என் பிள்ளையே, யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ, உனக்கு நன்றாக தெரியும். உன் மனசாட்சிக்கு நன்றாக தெரியும் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. அப்படியானால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை அறிந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழத்தானே வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்கின்ற அளவிற்கா நடந்து கொள்வது? கோபம் ஒருவரை வாழ்க்கையில் தாழ்த்திவிடும் என்பதனை நீ புரிந்திருக்கவில்லையா? உன்னுடைய கோபத்தினால்தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. உன்னுடைய கோபத்தினால்தான் இவர் உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கிறார் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை சற்று சிந்தித்து பார். எந்த இடத்தில் கோபப்பட்டோம், யாரிடம் கோபப்பட்டோம், எதற்காக கோபப்பட்டோம் என்பதனை என் குழந்தையை நீ சற்று சிந்தித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு என்னவென்று தெரிய வரும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது உனக்கு எண்ணற்ற விஷயங்களை ஒளித்து மறைத்து வைத்து தேவையில்லாத சிக்கல்களுக்குள் உன்னை சிக்க வைத்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள தாமதம் ஆகிறதல்லவா? ஆனால் இனிமேலும் இந்த தாமதம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன் வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதிலிருந்து நாம் நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கிறான் என்றால் எக்காரணம் கொண்டும் அதனை நீ தவிர்க்காதே. கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக மறைந்து கிடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நாம் எல்லாவற்றையுமே இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படாதே. இனி உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளும், இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். உன்னை நல்ல வழிக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும். எல்லா மாற்றங்களையும் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க கருப்பன் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒருவரை பிரிந்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலை வருகிறதே என்பதைத்தான் உன் கருப்பன் எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாத
ஒரு விஷயமாக இருக்கின்றது. நான் சொல்வதை கேட்டு உடனடியாக இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடு. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு அப்படியே கொடுத்துவிட நான் நினைக்கின்றேன். நான் நிச்சயமாக அதனை உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கருப்பனின் அன்பும் ஆசிகளும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறது. கருப்பன் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன்னுடைய நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன் என்றால் நான் சொல்கின்ற வார்த்தைகளிலும் உண்மை இருக்கும் என்பது உனக்கு புரியும் அல்லவா? எந்த இடத்தில் கோபப்பட்டாய், யாரிடத்தில் கோபப்பட்டாய், எதற்காக கோபப்பட்டாய் என்று சற்று சிந்தித்துப் பார். என் குழந்தையை, சுற்றி வருகின்றவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்தி விடத்தான் செய்வார்கள். ஏதாவது ஒரு வகையில் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் அந்த இடத்தில் உன்னுடைய மனதை நீ கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் சோதிக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் நினைத்தது போல நீ உன் கோபத்தை வெளிப்படுத்திவிடக் கூடாது. சோதிப்பதற்கு காரணமே உன்னுடைய கோபத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு தானே. அதனால் யார் உன்னிடத்தில் எதற்கும் கோபப்படாதே, எப்பொழுதும் அமைதியாக இரு என்று மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தாரோ அவர்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு விலகிச் செல்ல முடிவெடுத்திருக்கின்றார். கருப்பன் சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு யோசனை வருகின்றதா? நமக்கு யார் நம்மிடத்தில் இதுபோன்று எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாக இரு. எந்த இடத்திலும் சட்டென்று கோபப்படாதே. எந்த இடத்திலும் சட்டென்று நீ உணர்ச்சி வசப்பட்டு விடாதே. பேசுகின்ற வார்த்தைகளில் தெளிவு இருக்க வேண்டும். எதையும் பேசுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பது யார் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களையும் என் பிள்ளை நீ உணர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் இதுபோன்று உனக்கு நன்மைகளை செய்தவர்கள் கூட உன்னை விட்டு விலக வேண்டிய நிலை வந்து விடுகின்றது. எந்த இடத்திலும் நீ கவனமில்லாமல் இருக்கக்கூடாது. எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை கஷ்டத்தை எல்லாம் விடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை என்னென்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகி கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும். நான் இப்பொழுது உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லப் போவது யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ கண் கலங்கி விடுவாய். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அதிமுக்கியமான ஒருவர் இவர் இருந்துவிட்டால் போதும், மற்ற விஷயங்கள் எதுவும் தேவையில்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல நன்மைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒருவர். அப்பேற்பட்ட இவரை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் இதனை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நேரத்தில் நீ நன்றாக செவி கொடுத்து கேள். எந்த காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்தின் மீதும் சந்தேகப்படாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் எல்லாமுமே உனக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் போதும். என்றும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்புகள் உனக்கு நடக்கும். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் தங்கி இருக்க நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ செய்த தவறை உணர்வது. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருப்பது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்காக கொடுத்திருந்த அத்தனை விஷயங்களையும் புரிதலில் கொண்டு என் பிள்ளை இதை நீ தெளிவில் எடுத்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலுமே என் பிள்ளையை இந்த சூழ்ச்சிகளுக்குள் நீ சிக்கி இருந்திருக்க கூடாது. அதனால் இனிமேலாவது இது போன்ற பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் உன்னை காத்திடவும் உன் மீது அன்பு கொண்ட இவரை நீ உன் பக்கம் தக்க வைக்கவும் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல நினைப்பது யாராக இருக்க முடியும்? என் பிள்ளையை, உன் குலதெய்வம்தான் உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைக்கின்றார்கள்.
உனக்காக எத்தனையோ முறை தேடி தேடி வந்தும், எத்தனையோ நல்ல விஷயங்களை உனக்கு செய்து கொடுத்தும், இந்த வாழ்க்கையில் உனக்காக எத்தனையோ நேரங்களில் உடனிருந்தும், உன்னை இந்த துன்பங்களில் இருந்து மீட்டெடுத்தும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற உன் குலதெய்வம் உன்னுடைய நடவடிக்கைகளைக் கண்டு இப்பொழுது மனம் வேதனைப்படுகின்றார்கள். நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களின் மனதை மிகுதியாக வேதனைப்படுத்துகிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நீ யோசிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் உன் மீது கோபம் கொண்டார்கள் அல்லவா? என் பிள்ளையே, உன் குலதெய்வமானது உன் மீது அன்பு கொண்டு எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றவர்கள். யார் உனக்கு உதவி செய்ய வந்தாலும் வராவிட்டாலும் முதலில் இவர்கள்தான் உனக்கு ஓடி வந்து உதவி செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களின் நம்பிக்கையை நீ உடைக்கலாமா? இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பொய்யாக்கலாமா? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்பது தெரியாமல் என் பிள்ளை நீ இப்படியே இருந்து விடலாமா? உன் குலதெய்வம் உன் மீது கோபப்பட்டது கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு காரணம் உன்னுடைய கோபம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? எத்தனையோ நாம் இவர்களுக்கு உதவி செய்தும், எத்தனையோ விஷயங்களை முன்னின்று வழிநடத்தியும், இதுதான் வாழ்க்கை என்று எடுத்துரைத்தும், நீ இப்படி இருந்தால்தான் நல்லது நடக்கும் என்று அத்தனை வெளிப்படையாக சொல்லிவிட்ட பிறகும் கூட இவர்களுக்கு அந்த ஒரு நிமிட கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இந்த ஒரு நிமிட கோபமானது ஒருவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே அழித்துவிடும் என்பது ஏன் இவர்களுக்கு தெரியவில்லை? இந்த ஒரு நிமிட கோபத்தினால் இவர்கள் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் இழந்துவிட வாய்ப்புகள் இருந்தும் இவர்கள் இதை செய்ய துணிந்ததற்கு என்ன காரணம்? வாழ்க்கையில் இதையே தன்னால் கட்டுப்படுத்த முடியாதவர்கள் இனி எத்தனை காலம் இருக்கின்றது? இத்தனை காலமும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், அதையெல்லாம் எப்படி இவர்களால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற கவலைதான் அவர்களுக்கு. அதனால் உனக்கு இது போன்ற ஒரு தண்டனையை ஒரு முறை கொடுத்தால்தான் நீ இதிலிருந்து மீண்டு வருவாய் என்று உன் குலதெய்வம் உனக்கு இந்த தண்டனையை கொடுக்கின்றது. உன்னை விட்டு பிரிந்து சென்றோமானால் அவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லை என்பது முதலில் தானாகவே உனக்கு தெரிந்துவிடும். அது எப்படி தெரிய வரும்? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெற்றியில் இருந்தாயோ அவையெல்லாம் கொஞ்சம் சறுக்களை சந்திக்கும். வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருந்து அதை உன்னால் பயன்படுத்த முடியாமல் போகும். உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு மட்டும் இல்லாததாக இருக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. எப்பொழுதும் போல நீ வருத்தப்படாமல், எப்பொழுதும் போல எதற்கெடுத்தாலும் வேதனைப்படாமல் இந்த முறையாவது துணிந்து செயல்படு. நம் குலதெய்வம் நமக்கு வேண்டும், அவர்கள் இல்லை என்றால் நமக்கு எதுவுமே இல்லை என்று நினைக்கின்ற என் குழந்தை, நீயே உன்னுடைய இது போன்ற தவறான செயல்பாடுகளால் அவரை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டலாமா? இனிமேல் இது போன்று செய்யக்கூடாது என்பதில் உறுதி கொண்டு உன்னுடைய நடவடிக்கைகளை திருத்தி கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. நிச்சயமாக உன் குலதெய்வம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளுக்கு சரியான புரிதலை கொண்டு அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையானது உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கவலைப்படுவதை விடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எண்ணி பெருமைப்படு. என் பிள்ளையே, உன்னை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உன்னுடையது என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யாரும் எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட முடியாதபடி நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க பழகு. எந்த மாற்றங்கள் உனக்கு வந்திருந்தாலும் இனியாவது இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க பழகு. எப்பொழுதும் போல என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இத்தனை காலமும் என் பிள்ளையை உன்னை தேடி வந்து உனக்கு நன்மையை கொடுத்திருக்கும் பொழுது ஒரு சில தவறுகளினால் வருகின்ற நன்மையை எல்லாம் நீ இழந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன்
மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வலியுறுத்துகிறேன். இனியாவது கவனமாக இரு. உன் குலதெய்வம் இல்லை என்றால் நீ வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவராக மாறிவிடுவாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.